ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வட்டலப்பம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பார்த்துட்டு வந்துடுவோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். பைமோட் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ரோசரிஸ் திங்ஸையும் ஆன்லைன் மூலமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் மொபைல் ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. வேணுன்றவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வட்டலப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய தேங்காய் அளவில் தலைப்பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காவை அரைச்சி புழிஞ்சு தலைப்பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 முட்டைக்கு சரியாக இருக்கும். கம்மியாக முட்டை எடுத்திங்கன்னா அரை மூடி தேங்காய் ஊற்றினா போதும். இதை விட அதிகமாக முட்டை எடுத்தோம்னா கூட வந்து நம்ம இன்னொரு தேங்காய் எடுத்துக்கணும். எடுத்து அதோட தலைப்பாலை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு சீனி, அவங்கவுங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 200 கிராம் சீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சீனி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கருப்பட்டி இல்லை வெள்ளைக்கட்டி கூட எடுத்துக்கலாம். அது இன்னுமே சத்தாக இருக்கும். அப்புறம் ஒரு 5-6 ஏலக்காய், அதை இடித்து வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப சிம்பிளாக 4 பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வட்டலப்பம் வந்து ரொம்ப சத்தும் கூட. ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம சேர்க்கலை. எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான். தேங்காய் பால் நிறைய சத்து இருக்குது. கால்சியம், மெக்னீசியம், அயன் கண்டென்ட் கூட இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பசும்பாலை விட தேங்காய் பாலில் ரொம்ப சத்துக்கள் அதிகம் இருக்குது. இந்த கால்சியம் சத்துனால நமக்கு எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. தேங்காய் பாலில் வந்து நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தேங்காய் பால் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அவங்களோட வெயிட் வந்து கண்ட்ரோலாக இருக்குது. ஸ்கின்னுக்குமே தேங்காய் பால் ரொம்பவே நல்லது. தேங்காய் பால் வந்து காலையில் டெய்லி குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தால் நமக்கு வந்து ஸ்கின்ல வர்ற சுருக்கம், வேறு தோல் சம்மந்தப்பட்ட நோய்களும் வராமல் பாதுகாக்குது. தேங்காய் பாலில் வந்து நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தேங்காய் பால் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அவங்களோட வெயிட் வந்து கண்ட்ரோலாக இருக்குது. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கெட்டியான தேங்காய் பால், அப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்க முட்டையை நல்லா மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் சுற்றிட்டு அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வடிகட்டினா அதில் உள்ள பிளால் வாடெல்லாம் போயிடும். அப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்க சீனி, ஏலக்காய் வந்து தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் ஆனது பிறகு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம புட்டிங்கெல்லாம் செய்கிற மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15 விசில் வச்சா போதும். அப்புறம் எடுத்து பார்த்தா ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம வட்டலப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இஸ்லாமிய வீடுகளெல்லாம் எல்லா பெருநாள் இதுகளுக்கெல்லாம் செய்வாங்க. இது ரொம்ப சத்து, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.